நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தமிழ் திரைப்படம் 3 நாட்கள் திரையரங்கில் ஓடிக்கொண்டிருந்த போது அத்திரைப்படத்தின் இறுதி காட்சி மாற்றப்பட்டதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது இன்றைய காலகட்டத்தில் நடக்கவில்லை. அதாவது நவீனத்துவ டெக்னாலஜி வந்த பிறகு அப்படியான காட்சிப்படுத்தல்கள் மாற்றப்படுவது இலகு. ஆனால் 70ஆம் ஆண்டுக்கு முதல் வந்த ஒரு திரைப்படம் அது. சரியாக சொல்ல வேண்டுமேயானால் 1972ஆம் ஆண்டு வந்த ஒரு திரைப்படம். இதற்கு முதல் காணொளியில் ஒரு நடிகரை கண்டுபிடிக்குமாறு கேட்டிருந்தேன். உங்களுக்கு அந்த கண்டுபிடித்தல் என்னும் விளையாட்டு பிடித்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இக்காணொளியை செய்கிறேன். ஆகவே சில விடயங்களை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு வருகிறேன். அத்திரைப்படம் எதுவாக இருக்கும் என்று கண்டுபிடியுங்கள், பார்ப்போம். 29 செப்டம்பர் 1972ஆம் ஆண்டு திரைக்கு வெளியிடப்பட்ட திரைப்படம் அது. அன்றைய காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக நடித்தவர்தான் அத்திரைப்படத்தின் கதாநாயகன். அன்றைய காலகட்டத்தில் ரசிகர்களின் கனவு கன்னியாக இருந்தவர்தான் அத்திரைப்படத்தின் நாயகி. நாகேஷ் அதில் நகைச்சுவை நடிகராக வந்திருக்கிறார். மிக அருமையான பாடல்கள். வீணை என்னும் இசைக்கருவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாடலும் அத்திரைப்படத்தில் அமைந்திருக்கிறது. அத்திரைப்படத்தில் நடிக்கும் நாயகன் ஆரம்ப காலத்தில் மிக குடிகாரனாக, மாதுப்பிரியனாக வருகிறார். அந்த நாயகன் ஜமீன்தாராக அத்திரைப்படத்தில் வருகிறார். இன்னும் சொல்லிக் கொண்டு போனால் கண்டுபிடித்து விடுவீர்கள். இதோ நானே கூறிவிடுகிறேன். வசந்த மாளிகை என்னும் திரைப்படம் தான் அது. வசந்த மாளிகை திரைப்படத்தின் கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ இருவரும் இணைந்து நடித்த திரைப்படம். என்றென்றுமே தமிழ் திரைப்படம் என்றால் அத்திரைப்படத்தின் முடிவு மங்களமாக, சுபமாக முடியும் ஒரு முடிவாகவே இயக்குனர் எடுத்திருப்பார். ஆனால் இத்திரைப்படத்தின் இயக்குனர் இக்கதையின் முடிவை கொஞ்சம் வித்தியாசமாக, அதுவும் 1972ஆம் ஆண்டில் கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கிறார் என்பது பெரிய விடயமே. இத்திரைப்படத்திற்கான முழு விமர்சனமும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது. பிரியப்பட்டால் நீங்கள் அதை சென்று பார்க்கலாம். நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இத்திரைப்படம் திரையரங்கில் 3 நாட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட பின் அத்திரைப்படத்தின் முடிவு ரசிகர்களின் மனதை தொடவில்லை. ரசிகர்களின் மனதை மிகவும் வருத்தியது. ஆதலால் இறுதி காட்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணத்தை அறிவோம் பாருங்கள். நான் முதலே சொல்லிவிட்டேன். கதாநாயகன் பெரிய ஜமீன்தார், மிகவும் பணக்காரன். ஆனால் தன்னுடைய குடும்பத்தாருடன் ஒட்டுறவு இல்லாதவர். கதாநாயகி எப்பொழுதும் போல ஒருவர் பணக்காரர் என்றால் தமிழ் திரைப்படத்தில் ஒருவர் ஏழையாக இருந்தாக வேண்டிய ஒரு கட்டாயம். ஆகவே கதாநாயகி பேரழகி, மிகவும் புத்திசாலி. ஆனால் ஏழை பெண், தன்னுடைய குடும்பத்தை தன் தலையில் சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் பெண். கதாநாயகனாக வரும் சிவாஜி கணேசனுக்கு கதாநாயகி வாணிஸ்ரீ மீது காதல் உண்டாகிறது. அந்த காதலின் பரிசாக அவளுக்கு ஒரு வசந்த மாளிகையை கட்டுகிறார். அந்த வசந்த மாளிகையை இப்பொழுது கட்டுவதென்றால் கோடிக்கணக்கில் சொல்லுவார்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள். ஆனால் அந்த மாளிகையை பார்க்கும்போது இன்றும் வியப்பாக இருக்கும். அவ்வளவு கச்சிதமாக அழகாக இருக்கும் அந்த வசந்த மாளிகை. இறுதியில் எப்பொழுதும் போல கதாநாயகனின் வீட்டு பகுதியில் இக்காதலை சம்மதிக்கவில்லை. கதாநாயகியை கீழ்த்தரமாக பேசிவிடுகிறார்கள். பணத்துக்காக ஆசைப்படுபவள் என்று பேசிவிடுகிறார்கள். அதன் காரணமாக கதாநாயகனை விட்டு விலகிச் செல்கிறாள். அவளுக்கு திருமண ஏற்பாடு நடைபெறுகிறது. கதாநாயகியை திருமணம் நடக்கும் அந்த நாள் அன்று கதாநாயகன் சென்று வாழ்த்திவிட்டு அவளுக்காக தன் ஆசையாக கட்டிய வசந்த மாளிகையில் நஞ்சு அருந்தி இறக்கும் தருவாயில் கதாநாயகி அச்செய்தி அறிந்து தன் திருமணத்தை தடை செய்துவிட்டு கதாநாயகனிடம் ஓடிச் செல்லுகிறாள். ஆனால் கதாநாயகன் இறந்து விடுகிறான். அதாவது அன்றைய காலகட்டத்தில் உச்ச நட்சத்திரமாக நடித்துக் கொண்டிருந்த நடிகர் திலகம் என்ற பெயரை பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள் இத்திரைப்படத்தில் இறந்துபடுவதாக காட்சி. இக்காட்சி கதைக்கு சரியானதாக இருந்தாலும் கூட ரசிகர்களின் மனதில் அவ்வளவாக விருப்பை கொடுக்கவில்லை. காதல் கதை
ஏற்ற தாழ்வு என்ற வேறுபாடு அந்த காலகட்டத்தில் காதலித்தவர்கள் அத்தனை பேரும் சந்தித்த ஒரு விடயம். ஏன் என்று கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்பொழுது காதலர்களாக சென்று பார்த்தவர்கள் பல பேர் தற்கொலை செய்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஈழத்தில் இத்திரைப்படத்தை பார்த்துவிட்டு பல காதலர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக, தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் இருவரும் எந்த காரணம் கொண்டும் ஒன்று சேர்ந்து விட முடியாது என்ற காரணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக நான் அறிந்திருக்கிறேன். இத்திரைப்படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இலங்கையை பொறுத்தவரை 200 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி வகை சூடியது. இருந்தபோதும் அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில், அதாவது அதிநவீன டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் ஒரு காட்சியை வெட்டி எடுத்துவிட்டு, அதாவது திரையரங்குக்கு சென்று விட்டது படம், ஓடிக்கொண்டிருக்கிறது படம், ஆனால் காட்சியை மாற்றி அமைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், வசந்த மாளிகை ஒரு கலர் திரைப்படம். அதோடு மிக பிரமாண்டமான, மிக ஆடம்பரமான அழகியல் கொண்டு அமைக்கப்பட்டது காட்சிகள் அத்தனையும். சிவாஜி கணேசனின் ஆடைகளாக இருக்கட்டும், வாணிஸ்ரீயின் சேலையாக இருக்கட்டும் என்று சொல்லி மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. கடைசி கட்டம் வசந்த மாளிகையில் நடக்கிறது. சிவாஜி கணேசன் நஞ்சுண்டு வாயால் ரத்தம் கொட்டுகிறது. காதலியின் அடியில் அவர் இறந்து போவதாக அந்த காட்சிப்படுத்தல் செய்யப்பட்டது. திரையரங்குக்கு வருவதற்கு எத்தனை நாட்களுக்கு முதல் அந்த காட்சி எடுத்திருப்பார்கள். திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடுகிறது. ரசிகர்கள் அதை ஏற்கவில்லை, கடைசி காட்டத்தை வெறுக்கிறார்கள் என்றவுடன் மறுபடியும் அந்த இயக்குனர் அந்த காட்சியை மாற்றி அமைக்கிறார். எவ்வளவு கடினமான வேலை சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் ஒரு செல்போன்ல எல்லாத்தையும் செய்துவிட்டு போகலாம். அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு கருவிகள் தேவைப்பட்டது. சரியான காட்சிப்படுத்தல் தேவைப்பட்டது. இன்றைய நவீனத்துவ உலகத்திலே பல திரைப்படங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவர் எடுத்துக்கொண்டிருந்த காட்சியில் கண்ணை வச்சு இப்படி புரிச்சிருப்பார். அதே காட்சியில் ஒரு பாடல் காட்சியாக இருந்தால் அவர் மற்ற பக்கம் புரிச்சிருப்பதாக எல்லாம் எடுக்கப்படுகிறது. எங்களால் கூட இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சில நுணுக்கமான விடயங்களை இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்றவர் சரியான பொறுப்பாக கவனிக்காததான் அதனுடைய காரணமாக இருக்கிறது. அப்படியான விடயங்களை நாங்கள் கவனிக்கக்கூடிய அளவுக்கு தவறுகளை விளைவித்துக் கொண்டிருக்கும் இந்த நவீனத்துவ காலகட்டத்தில் அப்படியான பிழைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 1972ஆம் ஆண்டு கணனி என்பதையே நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காலத்தில் அவர்கள் அந்த காட்சியை மறுபடியும் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அத்திரைப்படத்தை பார்த்தீர்களே, ஆனால் காட்சியில் எந்த வேறுபாடும் இல்லாமல் அந்த காட்சியை சிறப்பாக செய்திருப்பார்கள். மிக கடினமான வேலை. நான் இந்த காணொளியை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த காணொளியை உடனே நான் எடிட் பண்ண மாட்டேன். 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து தான் நான் எடிட் பண்ணுவேன். இது என்னுடைய கைத்தொலைபேசியில் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த காணொளி. இந்த காணொளியை நான் பேசிவிட்டு 2 நாள் கழித்து அதை எடிட்டிங் செய்யும் போது ஏதாவது ஒரு விடயத்தை சொல்ல மறந்து விட்டால் அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை தவறாக சொல்லிவிட்டால் அந்த காணொளியை வெளியிட முடியாமல் தடையாகிவிடும். இவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் கூட நான் இருக்கும் இந்த பொசிஷனை கரெக்டாக சரியாக நான் எடுக்க வேண்டும். என்னுடைய குரல் வளம் இதே மாதிரி இருக்க வேண்டும். என்னுடைய முகம் இதே தோற்றத்துடன் இருக்க வேண்டும். நான் இருக்கும் பகுதி சரியாக இந்த இடத்தில் தான் என்று குறிப்பாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன விடயம், ஆனால் என்னால் அப்படி செய்துவிட முடியாது. மிக கடினம். சொன்னால் சின்ன விடயம், செய்வது மிக கடினம். நான் எடுத்து விட்டு அதை கட் பண்ணிட்டு இடையில ஒன்றை செருகும் போது நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் இந்த காணொளியும் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டது இல்லை என்று. அந்த அளவுக்கு அறிவியல் எங்களுக்கு கண்டுபிடிக்க தந்திருக்கிறது. ஆக 1972ஆம் ஆண்டு வெளிவந்த வசந்த மாளிகை என்ற திரைப்படம் இறுதி காட்சியை நீக்கப்பட்டு மறுபடியும் இன்னொரு புதிய காட்சி எடுத்து கதாநாயகன் நஞ்சுண்டு இறக்கும் தருவாயில் அவன் உயிர் தப்புகிறான், கதாநாயகியுடன் இணைகிறான் என்ற ஒரு காட்சியை மறுபடியும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். உண்மையிலே அப்படி ஒரு காட்சியை இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் இணைந்து கச்சிதமாக நேர்த்தியாக எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சல்யூட்.
உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விடயம். நாங்கள் இன்று இந்த டெக்னாலஜி வளர்ந்த பின்பு எடுக்கும் காட்சிகளை எல்லாம் சங்கரன் திரைப்படங்களாக இருக்கட்டும், வேறு திரைப்படங்களாக இருக்கட்டும் கொண்டு புகழ்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இப்படியான திரைப்படங்கள் எல்லாம் மிக சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள் என்பது பெருமைதான். வசந்த மாளிகை திரைப்படத்தை இயக்கியவர் KS பிரகாஷ் ராவ் என்னும் இயக்குனர். அவர் இப்பொழுது உயிரோடு இருக்கிறாரா எனக்கு தெரியவில்லை. இத்திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் உயிரோடு இருக்கிறாரா என்று தெரியவில்லை. நடிகர் திலகம் மேன்மை மிகு சிவாஜி கணேசன் அவர்கள் இன்று எம்முடன் இல்லை, அதாவது மண்ணுலகில் இல்லை, ஆனால் எம்முடன் என்றும் இருக்கிறார். வாணிஸ்ரீ நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார். ஆகவே மற்றைய தொழில்நுட்ப கலைஞர்களில் யாராவது இருவர் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அத்திரைப்படத்தை பார்த்து ரசித்த அத்தனை ரசிகர்களின் சார்பில் நான் அந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறேன். உங்களைப் போல தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்று இருந்துவிட முடியாது. நீங்களெல்லாம் பெரும் சாதனையாளர்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னென்று துணிந்து அப்படியான ஒரு காட்சியை மாற்றிவிட முடியும், எங்களால் நேர்த்தியாக கொடுத்துவிட முடியும் என்ற துணிச்சலை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தப்பட்டீர்களோ தெரியாது. ஆனால் அத்திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து கொடுத்திருக்கிறது. திரைப்படத்திற்கும் கொஞ்சம் செலவழித்திருப்பார்கள் என்பது தெரிகிறது. அந்த வசந்த மாளிகை, நாயகன் நாயகியின் ஆடை ஆபரணங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக செலவழித்திருப்பார்கள். ஆனாலும் கோடி ரூபாய் செலவழித்திருக்க மாட்டார்கள். 72ஆம் ஆண்டில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு திரைப்படம் வசூலித்து கொடுத்திருக்கிறது என்றால் மிக பெருமைதான். இப்படியான இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வாழ்ந்த தமிழ் மண்ணில், தமிழ் மொழி இனத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது எமக்கு பெருமை. உங்களால் நாமும் மகிழ்கிறோம், நாமும் பெருமைப்படுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியா லவன்.